நீரூற்று பூங்கா அதாவது தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். டச் ஃபோர்ட் 640 மீட்டர். நான் என்ன வரப்போகிற முக்கியமான ஒரு விஷயம் கண்டேன். அனுரகுமார சுரல் போக்கோ என்ன கதை சோமாக்கிறீங்களா? இப்போ பெட்டிக்லோ டவுனுக்கு வந்தாச்சு. இப்போ ஏராவிலேருந்து பஸ் எடுத்து பெட்டிக்லோவுக்கு வந்து இறங்கினேன். டச் ஃபோர்ட் 640 மீட்டர். நான் என்ன வரப்போகிற முக்கியமான ஒரு விஷயம் கண்டேன். அனுரகுமார திசாநாயகோட போர்டுன்னு கண்டேன். ஆனைக்கு அவரை விஷ் பண்ணி போட்டிருந்தாங்க. அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி ஆகினதுக்கு எனக்கு தெரியும். அனுரகுமார திசாநாயக் இப்போ ஜனாதிபதி ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்ரீலங்காவை செஞ்சு கொண்டு போகிறாரு. பாருங்கள், எனக்கு அழகான அமைப்புண்டு தான் காந்தி பார்க். இப்போ பார்க்குள்ளெல்லாம் பேட்டுக்கொண்டு ஈக டைம் இல்லை. ஏண்டா ஜும்மாவுக்கு வந்து நான் காத்தாங்குடி போகணும். அடுத்த ப்ளாக் வந்து காத்தாங்குடியில் நான் நினைக்கிறேன் வந்து பெட்டிக்லோ ஃபோர்ட் வர வந்து பெட்டிக்லோ கேட் வருது. அந்த பெட்டிக்லோ கேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபோர்ட்டுக்கு போவோம். பாருங்கள், முன்னால் வந்து லைப்ரரி, இது பப்ளிக் லைப்ரரியோடே தான் சைடாலிக்கு பெட்டிக்லோ கேட்டுண்டு. அது என்னாண்டு தெரியா பெரிய பாப்பம் என்னாண்டு. நான் நினச்சேன் அந்த கேட்டுண்டு அந்த ஒரு என்ட்ரன்ஸ் பெட்டிக்லோ என்ட்ரன்ஸ் ஆக போகல பெருசாக பிடிக்குமெண்டு பார்த்தா இது வந்து சின்னதாக தானே. இது நீரூற்று பூங்கா அங்கே கிரவுண்டு, இது பெட்டிக்லோ கிரவுண்ட். இதால் தான் ஃபோர்ட்டுக்கு போகணுமா. இனே ஒரு பூங்கா வண்டி, இது பள்ளி வண்டி, ஜும்மா பள்ளி. கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆகிட்டு. இன்றைய வந்து ஜும்மாவும் இருக்குது. ஜும்மாவுக்கு வந்து காத்தாங்குடி போகணும். நான் அவசரமாக போய்த்து கோட்டையை சுற்றி பார்த்துட்டு 11:30 பஸ் எடுத்துகிட்டு வரணும். உஸ்ருவலிந்தா இதுதான் போல் ஃபோர்ட். பாருங்கள், ஆனால் பாலம் விலங்கு தங்கால இதுதான் ஃபோர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபோர்ட்டுக்குள்ளானா பில்டிங் ஆகிக்குது. ஜெஃப்னா ஃபோர்ட் அதே போல் கோல் ஃபோர்ட் மாதிரி ஃபோர்ட்டா இல்லை, ஃபோர்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க உள்ளுக்கெல்லாம். மாவட்ட செயலமண்டி இது. அப்புறம் கோட்டை பூங்கா வாகன தரிப்பிடம். இதில் வந்து கோட்டை பூங்கா வண்டி போல் 200 மீட்டரில் மேலால் தான் போல் பார்க்கணும். உள்ளுக்கு போயிலுமோ தெரியும். நான் சும்மா கேட்டு பார்ப்போம் செக்யூரிட்டி அங்கே கிட்ட உள்ளுக்கு போயிலுமாண்டு. நினைக்கிறமே போயில வாய்க்கும். மாவட்ட செயல மட்டக்களப்பு கேட்டு பார்ப்போம். பெட்டிக்லோ டவுனில் எடுத்து ஐஸ்கிரீம் இங்கே தான் போட்டேன் டஸ்ட்பினில். கோட்டையை சுற்றி பார்க்கலும். ஆனால் சேலம் இங்கே தான் நிற்குது. அவ்வளோ அழகாகிக்கண்டு. இது அவனே தான் என்ட்ரன்ஸ். அதாவது தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். காய்ஸ், இதுக்குள்ளே வந்து மாவட்ட சேலம் இதுக்குள்ளே தான் இது. ஸோ எனக்கு கொஞ்சம் சைடால் பேசிட்டு பார்த்துட்டு வர சொன்னாங்க. எங்கள் வேலை நடக்கிறதால நான் கேட்டு பார்ப்பேன் மெங்கால போயிடும் வேண்டு. இதால் போய்ட்டு எங்களை சைடு போட்டுருந்தாங்க. டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர். இதுதான் கோட்டில் மேலே ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ் இருக்குது. இல்லை ஆஃபீஸ் வேலை நடக்கிற சுற்றி மிச்சம் மாநில போவானுட்டான். பாருங்க, இது நான் பார்ப்போம். அந்த பாலம் விலங்கு தானே உசுருவல். இப்போ நான் கோட்டைக்கு மேலே தான் நிற்கிறேன். பாருங்க, பாலம் விலங்கு உனக்கு எவ்வளோ அழகாகிக்கண்டு. இதுக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம் இப்படிண்டு. அந்த காலத்தில் இதுக்குள்ளேருந்து தான் சுற்றி இவங்க பார்த்து இந்த இதில் வச்சு பேரெழுதி நாசமாக்கிக்கிறாங்க. எங்களோட மனுஷரை திருத்தவே இல்லை. அங்கால சைடில் போய்த்து பார்ப்போம் என்ன ஈக்கேன். அங்கால சைடில் கோட்டையில் வந்து ஒரு ஏணி அமைப்போம் டீக்கு. இது வந்து என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். பாருங்கள், நான் கோட்டை கீழே யாரோ இறங்கிக்கிறாங்க. அவனுக்கு எப்படி இறங்குறேன்னு பார்ப்போம். கோட்டை எவ்வளோ தான் பார்க்கறதுக்கு பெருசாக அப்படி ஒன்றும் இல்லை. கோட்டை கீழே இறங்கியிருந்தாங்க. அது நான் நினைக்கிறேன் இங்கால தான் வரணும் தான்.
இங்கே தான் வரணும். இந்த சேலத்தை பார்க்கிங் கிட்டால தான் வரணும். அதுக்கு அதுக்கு இங்கனால தான் வரணும். அந்த 2 போட்டி நீ என்ன சொன்னேன். இப்போ ஜும்மாவுக்கு போயிது இப்போ 11:30. நான் பிளான் பண்ண வந்து காத்தாங்குடி பாட்டியில் தான் ஜும்மா தொலைத்துக்கு. பாப்பம் என்ன நடக்குதுண்டு.